ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வானத்தை பார்க்குறப்போ நமக்கு தெரிகிற ரொம்ப அழகான விஷயம் நிலா. இன்னைக்கு வேணா நிலா பார்க்க அமைதியாக அழகாக இருக்கலாம். ஆனால் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரம்மாண்டமான விபத்துல இருந்து தான் நிலா பிறந்துச்சு. இந்த இன்சிடென்ட் மட்டும் நடக்கல, இன்னைக்கு நீங்களும் இல்லை, நானும் இல்லை, ஏன் இந்த பூமியில உயிரினங்களே இல்லை. இன்னைய வீடியோவில் நிலாவோட ஃபுல் ஹிஸ்டரியை பார்ப்போமா? வாங்க போலாம். காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுத்துவோம். கொஞ்சம் இல்ல, ஒரு 4.5 பில்லியன் வருஷம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் நம்ம பூமி. பார்க்க நரகம் மாதிரி இருக்குதுல்ல. இந்த காலகட்டத்து பூமியை ஹிடானியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீக்ல இதோட அர்த்தம் கூட நரகம் தான். அப்போ எர்த்ல அட்மாஸ்பியர் இல்ல, வானம் இப்போது உள்ளது போல பிளசண்டா ப்ளூ கலர்ல கிடையாது. தூசி மற்றும் கார்பன் டை ஆக்சைடுனால ரெட் கலர்ல இருந்துச்சு. அப்போ பூமி தன்னைத்தானே ரொம்ப பயங்கர வேகத்துல சுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் முடிய 24 மணி நேரம் ஆகுது. ஆனா அப்போ பூமி தன்னைத்தானே சுத்தி முடிக்க வெறும் 4 மணி நேரம் தான் ஆச்சு. அதாவது காலையில காஃபி குடிச்சிட்டு ஆபீஸ் போயிட்டு வரத்துக்குள்ள 2 நாள் முடிஞ்சிடும். அப்ப வீசின காத்து இப்ப வீசுற சூறாவளியை விட 100 மடங்கு வேகமா இருக்கும். பூமி சூரியனை சுத்திட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு கிரகமும் பூமிக்கு பக்கத்திலேயே சூரியனை சுத்திட்டு இருந்தது. அதுக்கு பேரு தியா. இது ஒரு குட்டி கிரகம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட நம்ம செவ்வாய் கிரகம் அளவுக்கு பெருசு. பல கோடி வருஷமா தியாவும் பூமியும் தனித்தனி பாதையில தான் சுத்திக்கிட்டு இருந்தது. கிராவிட்டியால தியா கிரகத்தோட பாதை லேசா மாறுச்சு. அது நேரா பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அந்த மோதலும் நடந்துருச்சு. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தியா பூமி மேல நேருக்கு நேரா மோதல. அப்படி மட்டும் மோதி இருந்தது, பூமி சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கும். தியா பூமி மேல ஒரு சாய்வான கோணத்துல, அதாவது மேல லைட்டா உரசிட்டு போயிடுச்சு. அந்த மோதன வேகத்துல தியா கிரகம் முழுசா அழிஞ்சு போச்சு. அதே நேரத்துல பூமியோட கிரஸ்டும் உருகி, அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான டன் பாறைகள், எரிமலை குழம்புன்னு எல்லாம் ஸ்பேஸ்ல தூக்கி வீசப்பட்டுச்சு. அந்த சில காலங்களுக்கு பூமி மொத்தமா உருகி ஒரு லாவா பாலா மாறிட்டு, ஸ்பேஸ்ல சிதறி கடந்த பூமி மற்றும் தியாவோட சிதறல்கள் எல்லாம் ஒரு வளையம் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சனி கிரகத்துக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு பூமிக்கும் ஒரு ரிங் இருந்தது. இந்த ஆக்சிடென்ட் ஒரு அழிவு மாதிரி தெரியலாம், ஆனா இங்கே தான் ஒரு மேஜிக் நடந்தது. பூமியை சுத்தி வந்த துகள்கள் அப்புறம் பாறைகள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சது. அந்த குப்பைகள் இருந்து உருவானது தான் நம்ம நிலா. தியா பூமிக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு பரிசு கொடுத்துட்டு போச்சு. அது என்னன்னு போக போக பார்க்கலாம். வாங்க திரும்பி நிலாவுக்கு வருவோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, நிலா உருவாக பல வருஷம்லாம் ஒன்றும் ஆகலன்றாங்க. கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மோதல் நடந்த சில மணி நேரத்திலேயோ இல்லைன்னா சில மாசங்கள்லயோ நம்ம நிலா உருவாயிடுச்சான். ஸ்பேஸ்ல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு, எங்க மாஸ் இருக்கோ அங்க கிராவிட்டி வேலை செய்யும். அப்படிதான் நம்ம நிலா நமக்கு கிடைச்சது. ஆனா அப்போ உருவான நிலா இன்னைக்கு நம்ம பார்க்குற அழகான வெள்ளை நிலா கிடையாது. அது ஒரு கொதிக்கிற கோபமான ஒரு துணைக்கோள். பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நிலா பூமி கிட்ட இருந்து சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா அப்போ வெறும் 24,000 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்தது. கற்பனை செஞ்சு பார்ப்போமே, நம்ம பூமியில நின்று வானத்தை பார்த்திருந்தா வானம் முழுக்க நிலாவாவே தெரிஞ்சிருக்கும். பூமியும் நெருப்பு, நிலாவும் நெருப்பு, சூரியன் சொல்ல வேண்டியதே இல்லை. பல காலங்கள் தாண்டி தான் நிலாவும் பூமியும் கூலாக ஆரம்பிச்சது. தியாவோட இன்னொரு கிஃப்ட்டுக்கு வருவோம். அது என்னன்னா, தண்ணீர் மற்றும் கார்பன் தான். பூமியில கடல்கள் உருவானதுக்கும் அதுல ஃபர்ஸ்ட் செல் உருவானதுக்கும் தியா கொண்டு வந்த மூலப்பொருட்கள் தான் காரணம்னு சில சயின்டிஸ்ட் நம்புறாங்க. நிலா பூமியை சும்மா சுத்திட்டு இல்ல, அது ஒரு பெரிய யுத்தத்தையே பூமியோட நடத்திட்டு இருந்தது. அதுதான் கிராவிட்டி வார். நிலா பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததால அதோட கிராவிட்டி கடலையும் ஏன் நம்ம பூமியையும் இழுத்துட்டு இருந்தது. இன்னைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கடல் அலைங்க கொஞ்சம் பெருசா தான் வரும். ஆனா 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நிலா பக்கத்துல இருந்ததால அலைங்க எல்லாம் 1000 அடி உயரத்துக்கு எழுந்துச்சு. நினைச்சு பாருங்க, மவுண்ட் எவரெஸ்டோட பாதி அளவுக்கு கடல் அலைங்க. இந்த ராட்சஸ் அலைங்க பூமி முழுக்க அடிச்சு தம்சம் பண்ணுச்சு. ஆனா இந்த நிகழ்வுகள்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்த பூமி, நிலாவோட கிராவிட்டி பூமியோட கடல்களை இழுத்து பிடிச்சதால ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஆச்சு. நிலா ஏற்படுத்தின அந்த கடல் அலைங்க பூமியோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சது. வேகம் குறைய பல கோடி வருஷம் ஆச்சு. 5 மணி நேரமா இருந்த ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு 24 மணி நேரம் கொண்ட இந்த பர்ஃபெக்ட் ஒரு நாள் கிடைச்சது. யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். நிலா மட்டும் இல்லைன்னா நம்ம நாள் மட்டும் ஃபாஸ்டா இருந்திருக்காது. காத்து குறைஞ்சது 500 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கும். மரங்களால வளர முடியாது, பறவைகளால பறக்க முடியாது, அமைதிங்கிறதே பூமியில இருந்திருக்காது. அமைதியை ஏற்படுத்தின நம்ம நிலா கொஞ்சம் கொஞ்சமா பூமியை விட்டு விலக ஆரம்பிச்சது. பூமியில உயிர் வாழ்றதுக்கு தேவைப்படுற பூமியோட சாய்வான ஆங்கிளை மெயின்டைன் பண்றதும் நிலா தான். இல்லைன்னா சூரியனோட கிராவிட்டினாலையும் மற்ற பிளானட்ஸோட கிராவிட்டினாலையும் பூமி தாறுமாறா ஆடி இருக்கும். சீசன்ஸ் இருந்திருக்காது. ஒரு டைம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டா இருக்கும், அடுத்த கொஞ்ச நாள்ல பயங்கர குளிரா இருக்கும். சரியா ஒரு நங்குரம் மாதிரி நிலா செயல்பட்டு 23.5 டிகிரி
ஆங்கிள் பூமியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு சீரான பருவ காலங்களும் வருது. இவ்வளவு விஷயங்களை பூமிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலா வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர் நகர்ந்து பூமியை விட்டு விலகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 48 மணி நேரமா மாற வேண்டிய அந்த தூரத்துக்கு நகர பல பில்லியன் வருஷங்கள் ஆகும். அதை பார்க்க நம்ம இருக்க மாட்டோம். ஆனா இன்னும் 10-20 வருஷத்துல நிலாவை மனிதர்கள் ஆக்கிரமிக்கிறத பார்க்க போறோம். வெதர் சரியா இல்லாததாலையும் சில தொழில்நுட்ப கோளாறுகள்னாலையும் தள்ளி போடப்பட்ட ஆர்டிமிஸ் 2 மிஷன் மார்ச் 6 அன்னைக்கு லான்ச் செய்ய போறாங்க. நம்ம சேனல்ல லைவ் இருக்கு. நிலா ஆக்கிரமிப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எல்லாம் ஒன்னா விட்னஸ் செய்வோம் வாங்க. அப்டேட்ஸுக்கு இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.